திரு தமிழ்மணி, அதிமுக சூளுரைத்திற்கு இன்னைக்கு அவங்க தீர்மானத்தின் வார்த்தைகளின்படி குறிப்பிட்டோம்னா அதை எந்த அளவுக்கு சாத்தியப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? சார் 200 தொகுதி இலக்குங்கிறது என்ன தப்புன்னு எனக்கு தெரியல. இல்ல தப்புன்னு சொல்லல, சாத்தியமானு கேட்குறேன், அவ்வளோதான். இல்லை இல்லை, இலக்கு நான் 200 ஜெயிச்சிருவேன்னு அவர் சிஎம் சொல்லியிருந்தாருன்னா சார், இலக்கு என்பது வேறு, ஜெயிச்சிருவோம்ங்கிறது வேறு. அவர் ஜெயிச்சிருவோம்னு சொல்லல. அவர் 234 இலக்குன்னு சொல்லியிருந்தா கூட நான் அது தவறுன்னு சொல்ல முடியாது. ஒன் பார்ட் நான் முடிச்சுட்டேன். இதை பொறுத்த வரைக்கும் நல்லாட்சி அமைப்போம்னு சொன்னார். சூளுரை அதிமுக வெற்றிக்கனியை பறித்து அவங்களுக்கு வைப்போன்னு சூளுரைன்னு சொல்றாங்க. அவரு அதை தவிர வேறு ஒன்றும் சொல்லலை. அவரு அதிமுக ஆட்சி அமைக்குமா, கூட்டணி ஆட்சி அமைக்குமா, நான் திரும்ப திரும்ப உங்ககிட்டயே 10 முறை சொல்லிட்டேன். ஒரு தடவை 2 தடவை இல்லை. திமுக கூட்டணி தொடராது 10 முறை இந்த இடத்துல உட்காந்து சொல்லி, நான் அந்த சீட்டில் உட்காந்து இருப்பேன். இல்லைங்க, காலம் மாறுதா இல்லை ஏதாவது வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்குறேன், அவ்வளோதான். நான் நல்ல சார், நான் மறுக்கவே இல்லை சார், நல்ல கேள்விதான் சார். எப்போ காங்கிரஸ் 57 வருஷமா நாங்கள் ஒருத்தர் மேலே தூக்கிட்டா அலையணுமா, எதிர்கட்சியாக இருக்கணுமாங்கிற கேள்வி வந்து பல்லக்கு தூக்கணுமான்னு கேட்டாரு. இல்லை, கேட்டதுக்கப்புறம் 2 தேர்தல் ஒன்றா தானங்க சந்திச்சாங்க சார். இவரு சொல்றீங்க, காங்கிரஸ் கேட்டது, காங்கிரஸ் கேநேருக்குலாம் போகலாம். கேநேர் அவங்க கட்சிக்கார். ஓகே, இவரு செல்ல பிறந்தகை கேட்டார். அதை கார்த்திக் சிதம்பரம் ஆமா நியாயம்தான், எவ்வளவு நாள் தான் நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கணும், எதுக்காக இருக்கணும்னு கேட்டு வந்துட்டார். EVKS இலங்கை ஏதோ பதில் சொன்னாரே தவிர அந்த கட்சியில் இப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க அந்த கட்சியில், காங்கிரஸில். 2 திருமாவளவன் என்ன சொல்கிறாரு, திமுக அரசு நிலையானதில்லை, தமிழக அரசு நிலையானது. அப்படி தான் வெளியே போகல சார், டக்குன்னு போக மாட்டாங்க. அப்படி ஒரு 2 பிட்டை போட்டு சொல்லிட்டு அப்புறம் வெளியே போய் ஆரம்பிப்பாங்க. திமுக அரசு நிலையானதில்லை, தமிழக அரசு நிலையானது. அங்கே ஒரு தலித்தை நீங்கள் விட மாட்டேங்கிறீங்க, அந்த குற்றச்சாட்டு மக்கள் மேலேயும் இருக்குது, எதிர்கட்சிகள். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, திமுக அரசு மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, ஆனா திமுக அரசு நிலையானது இல்ல, மாநில அரசு நிலையானதுன்னு சொல்றாரு. அந்த வார்த்தையை நம்ம தவிர்த்துறோமா சார்? இதை விட நேற்று நடந்த நிகழ்ச்சி எடுத்துக்கோங்க சார், அதை பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணது அதிமுக. அதை பற்றி நாங்கள் போவோம்னு சொல்லவே இல்லை. இவ்வளவு பெரிய பிரச்சனையாகி நான் 2 டிவியில் கலந்துக்கிட்டேன். திமுக சார்பு டிவி அவர் போக மாட்டார் திமுகவுன்னு கூப்பிட்டு பேச வச்சாங்க. இன்னொரு டிவிலையும் கலந்துக்கிட்டு ஒரே நாளில் 7 to 8 ஒன்று, 7:50 to 8:50 2 இதுதான் தலைப்பு. அதனால் என்ன ஆச்சு, அவர் போக மாட்டார், மதியாதார் தலைவாசல் மிதியாமை கோடி பெறும்னு போன வருஷம் போகலில். இந்த 1 வருஷத்தில் அவர் தான் கவர்னர் திருந்திட்டாரா? உங்களை தப்பாக பேசுகிறதையோ, மக்களை இல்லை திமுகவை பற்றியோ, திராவிட இயக்கங்களை பற்றியோ, இப்போ லேட்டஸ்ட்டாக அவர் வள்ளுவருக்கு காவி அடித்து ட்ரெஸ் போட்டு போட்டுக்கிட்டு இருக்கார் கடைசி. ஆக திமுக போகாதுங்கிற நம்பிக்கையில் தான் கூட்டணி கட்சிகள் நாங்கள் போக மாட்டோம்னு அறிக்கை விட்டோம். திமுக போகல, அரசு சார்பாக நாங்கள் போகிறோம், ஆளுநர்ன்ற ஒரு பொறுப்புக்கு நாங்கள் மரியாதை கொடுக்குறோம்னு விளக்கம் கொடுத்தாங்க. போன வருஷம் போகாமல் இருந்தது வந்து திமுக சார்பாவா அரசு சார்பாவா? தயவு செஞ்சு புத்திசாலித்தனமாக வார்த்தைகளை சொல்லட்டாதீங்க. இப்போ பதில் சொல்லுங்கள் சார். நீங்கள் எனக்கு போன வருஷம் போகாமல் இருந்தது திமுக சார்பாவா தமிழக அரசு சார்பாவா? மன்னிச்சுக்கோங்க, இதெல்லாம் அந்த ஸ்டேஜ் தாண்டிட்டு ரொம்ப காலத்துக்கு முன் தாண்டிட்டேன். அப்போ அன்னைக்கு யார் போகாமல் இருந்தது? இதே முதலமைச்சர் தான். யார் சார் போகாமல் இருந்து? உடனே இந்த திமுக ப்ளீஸ் சார், இதெல்லாம் மக்கள் சிரிக்கிறான் நம்மளை பார்த்து, ஒரு அளவுக்கு மேலே ஓட்டணும்னா. அதனால் அந்த பிரிவினை என்பது நேற்று வெளிப்படையாகவே வந்துவிட்டது. திமுக போகாது, இல்லை முதலமைச்சர் அரசுன்னு எடுத்துங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அந்த நம்பிக்கையில் தான் அவங்க சொன்னாங்க முதல்ல போக மாட்டோம். இல்லைங்க, இது நட்பு முரணுக்கும் பகை முரணுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இதெல்லாம் நட்பு முரண். இவங்க நிலைப்பாட்டையே கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளும் எடுக்கணும்னா ஒரே கட்சியா இணைஞ்சிட்டு போயிடலாம்ல. அப்ப சில முரண்கள் இருக்கதானே செய்யும். உடனே கூட்டணியில வெளிப்பாடு, அவங்க தான் கொள்கை கூட்டணின்னு சொல்றாங்க. இவர் போன வருஷம் எடுத்த நிலைப்பாட்டை இந்த வருஷம் எடுப்பார்னு நம்பி நான் முரண் இருக்கவே முடியாது. இருக்குத்தான் சார் செய்ய அரசியல்ல ஒரே கட்சியா இல்லை. நீங்க சொல்ற கரெக்ட் தான். எலெக்ஷனுக்காக பட் வேற வேற விஷயங்கள் பேசுவாங்க, மறுநாள் காலையில பேசுவாங்க சார். ஒன்னா புரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு ஓரளவுக்கு விஷயம் தெரியும்.
தொடர்ந்து இதில் இருக்கீங்க. கடந்த 30 ஆண்டு காலத்தில் அடுத்து 2 சட்டமன்ற தேர்தல்களில் ஒரே கூட்டணி நின்றுருக்கா ஒன்றா எலெக்ஷனில்? நீங்கள் சொல்லுங்க, நான் கற்றுக்குறேன். இல்லை, ஏன் நீ நடக்காதுன்னு நம்புறீங்களா? ஒன்று ஹிஸ்ட்ரியை பேசுகிறோம். ஒரு ஆம்பளை புள்ள வைக்க மாட்டானா நடக்காது நீங்கள் நம்புறீங்களான்னா நான் இல்லை சார், நடக்கலாம் சார். நடந்தால் அன்னைக்கு நான் கை தட்டி ஆமாம் ஒரு ஆம்பளை புள்ள பற்றிருக்கேன் நான் ஏற்றுக்குவேன். இதுவரை அதான் 30 வருஷம் ஒரு ஜெனரேஷன் டைம் கொடுத்தேன் உங்களுக்கு. நான் சார் நடக்காத ஒரு பயாலஜிக்கல் விஷயத்தையும் நீங்க இதையும் சேர்த்து எப்படி சார் முடிச்சு போடுறீங்க? இதுவரைக்கும் நடக்கவே நடக்காது சார். இயற்கைக்கு மாறான ஒரு விஷயம் நடக்காது. அப்ப கூட்டணி கண்டிப்பா உடைஞ்சிரும். இதுவும் அதுவே தான். நீங்க அனுபவிக்கிறீங்க எல்லா வசதிகளையும். ஏங்க 30 வருஷம் கழிச்சு ஒரே கட்சி தொடர்ந்து 2வது முறையா அதிமுக ஆட்சிக்கு வருது 2016ல. 30 வருஷமா ஹிஸ்டரி தப்புன்னு சொல்லுவீங்களா? கேட்டது ஒரே கூட்டணி இருந்திருக்குதா அடுத்த தேர்தல் பொலிட்டிக்கல் சினாரியோ தானே சார். ஒருவனுக்கு ஒன்னொன்னு மாறணும். நான் வேற என்னங்க கேட்டேன், பொலிட்டிஷியன் கேட்டேன். ஒரே கூட்டணி நான் நிலைக்காதுங்கிற நிலப்பா இந்த தடவை கிடையாதுன்னு 10 தடவை உங்ககிட்டே சொன்னேன். இப்ப சொன்னா முதல்ல அதுக்கு அதை தான் உறுதிப்படுத்துறேன். அதுக்கு இன்னொரு காரணம் 30 ஆண்டுகளாக ஒரே கூட்டணி அடுத்து வருகிற 2 சட்டமன்ற தேர்தலை சந்தித்ததில் காரணம் என்று அது நியாயம், லாஜிக் தான். அங்க நான் வேற காரணம். சரி, உங்க லாஜிக்கே நான் வரேன். இப்ப சந்திக்க முடியாது, இந்த கூட்டணி எல்லாம் பிரிஞ்சு வெளியே வருதுன்னே ஒரு பேச்சுக்கு நம்ம வச்சுக்கிறோமே, அவங்க அதிமுக கிட்ட தான் போவாங்களா? அவசியம். அதிமுக அந்த நிலையில இருக்குதா? அவசியம் இல்ல. ஒரு நிமிஷம் சார். கூட்டணி ஆட்சிங்கிற அளவுக்கு நான் தயாரா இருக்கிறேன். அவங்க அதிமுக கிட்ட தான் போவாங்களான்னு இன்னைக்கு சொல்ல முடியாது. அவங்க கிட்ட தான் சொன்னேன். வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? நான் அவசியம் கிடையாது சார். வெற்றி கழகம் ஒரு 4 பேர் ஒன்று சேர்ந்து தைரியமா 4 பேர் ஒன்று சேர்ந்து 2016ல பார்த்தீங்கல்ல சார், மக்கள் நல கூட்டணி. அப்புறம் அது கேப்டன் விஜயகாந்த் கூட்டணியா 6 கட்சி கூட்டணியா மாறி எப்படி தோல்வியை சந்திச்சாங்கன்னு பார்த்தீங்கல்ல. தமிழ்நாட்டிலே 2 இடத்துல தான் டெபாசிட் வாங்க முடிஞ்சது சார். இப்பயும் பாமக ஒரு பவர்ஃபுல் பார்ட்டி. பாமக, வெற்றி கழகம், பிஜேபி இவங்கெல்லாம் சேர்ந்து நிற்க முடியும் நான் நம்புறேன். நான் இதான் பேசல சார். ஓகே, உங்க கணிப்பு சொல்றீங்க. இல்லை, நீங்களே யோசிச்சு பார்த்தா ஒத்துக்குவீங்க. பாமக வட தமிழ்நாட்டில் ஓட்டு இருக்கு அவங்களுக்கு. அவங்க பிஜேபிக்கு ஓரளவு ஜெயிக்கக்கூடிய ஓட்டெல்லாம் அவங்களுக்கு இல்ல, இருக்குது. ஒரு மத்திய ஆளுங்கட்சிக்கு தூக்கி பிடிக்கக்கூடிய சக்தி இருக்கு. அதனால முடியும். அதனால நான் இப்ப அதிமுக போயிடுவாங்கன்னு எந்த இப்பயும் சொல்லல. 3வது வாய்ப்பு கூட இருக்குன்றீங்க சார். யார் 5 சீட்டு கூட கொடுப்பானோ அரசியல்வாதி என்ன சார் செய்வான்? யார் 5000 கோடி கூட கொடுப்பானோ அங்கே போ. உங்ககிட்ட தான் நான் சொன்னேன், அதிமுக நிற்கலைன்னா அதிமுக ஓட்டு பூரா திமுகவுக்கு போய் காசு வாங்கிட்டு போடுவான். நீங்கள் என்ன கேட்டீங்க, எதிர்கேள்வி கூட கேட்டீங்க. நாங்கள் அதான் சார் நடக்கும். அதுதான் ஆர்கே நகரில் நடந்துச்சு. திமுக ஓட்டு பூரா அவருக்கு போட்டுட்டு திமுக கட்சியவே கலைச்சாங்க. எங்கள் கட்சிக்காரன் பூரா நிர்வாகிகள் பூரா அவருக்கு வேலை செஞ்சுட்டாங்கிறதுல கலைச்சாங்க அந்த யூனிட்டையே. அதனால் காசு தான் பிரதானம்ங்கிறத புரிஞ்சுக்குங்க. ரைட். திரு தமிழ்மணி, உங்க பார்வையில் ஒரு 3-4 விஷயம் சொல்றேன் சார். கூட்டணி பலம்தான் 26 தேர்தலை ரிசல்ட்டை முடிவு பண்ணும். யாரு வலிமையான கூட்டணி 21 கூட்டணி பலம் தான் தீர்மானிச்சது. ஒரு கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளும் அங்கே போயிடுச்சு. தப்பு கிடையாது, அரசியலில் சகஜம் அது. நான் அதை ஒரு யாரையும் குறை சொல்லல. இன்னைக்கு திமுக கொஞ்சம் கொஞ்சமாக பிஜேபியை சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்குது சொல்கிறேன். அதனால தான் நேற்று அவங்க போனாங்க. இந்த காயின் வெளியிடுறது அதெல்லாம் கிடையாது. அது சகோதரர் ஏதோ கண்டுபிடிச்சி சொல்லிருக்கார், சகோதரரை வாழ்த்துற ஒரு காரணம் கண்டுபிடிச்சிருக்காரு அல்ல. அதனால்தான் தீர்மானம் போடுறாங்க அவங்க. நன்றி தெரிவிக்கிறோம் மத்திய அரசுக்கு, கண்டனம் தெரிவிக்கிறோம். அதை RS பாரதி கேட்குறாங்க, என்னங்க 2 எப்படிங்க போடுறீங்க? அவர் சொல்கிறாரு, கலைஞர் சொன்னது தான், உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு கொள் கொடுப்போம். அதை அதிமுக பண்ணலை, தைரியமாக அப்போஸ் பண்ணுது. அவர் ஹேண்டில் பண்ணதும் அழகாக ஹேண்டில் பண்ணிட்டார். வாயை துறக்காமல் இருந்தார். ஜெயக்குமாரை போக சொன்னார். கூப்பிட்டீங்களா? ஜெயக்குமார் நான் வரமாட்டேன். எக்ஸலண்ட், ஹைலி டிப்ளமேட்டிக் ஹேண்டில். அவர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அது ஆக போகுது, இதாக போகுது, உடஞ்சிட போகுது எல்லாம் சொன்னாங்க. யூடியூப் பூரா இருந்துச்சு எல்லாரும். என்ன ஆச்சு? ஒரு கருத்து கூட ஆப்போசிஷன் கருத்து நமக்கு தெரிஞ்சு பொது வெளியில் வரலை. அவங்க பேசினாங்களே, நான் இல்லை, எனக்கு சொல்ல முடியாது. அது கம்ப்ளீட்டாக திரு எடப்பாடி பழனிசாமி வகுக்கிற வழிப்படி தேர்தலை சந்திப்போம். ஜெயலலிதா காலத்தில் போட்ட அதே தீர்மானத்தை
போட வச்சுட்டாரு. அந்த கண்ட்ரோல் அவர் இன்னைக்கு எடுத்துட்டார். எவ்வளவு நாளுங்க கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டே இருப்பாரு? இன்னைக்கு தான் அந்த சுப்ரீமசிக்கே வர்றாரு அவரு. எப்படி இதை வந்து 26 தேர்தலை பத்தி தானங்க நீங்க பேசிட்டு ஆமாங்க. இல்லங்க இல்ல ஒரு நிமிஷம் இல்ல, நான் இப்ப பிரகாஷ் சொன்னாரு இப்பதான் அந்த இடத்துக்கே அதிகாரத்தை பிடிக்கிற இடத்துக்கு வர்றாரு. வந்துட்டாருலங்க. 26 பத்தி இந்த 20 மாசம் இருக்கு. 26 பத்தி தானங்க பேசிட்டு இருக்கீங்க. நான் ஏன் திருப்பி பின்னாடி கொஞ்சம் 1918 போறீங்க? நீங்க 26 எலெக்ஷனை பத்தி பேசுறீங்க. இன்னைக்கு கண்ட்ரோல் எடுத்துட்டாரு, நீங்களே சொல்லிட்டீங்க. இப்ப நான் சொல்லலங்க, அவர் சொல்றாருன்னு நான் உங்ககிட்ட கேட்கல. முதல்ல நீங்க சொன்னீங்க, அப்புறம் அவர் சொல்றாரு, ரெண்டும் சொன்னீங்க. நீங்க சரி, போட்டு பாருங்க சார். ரைட், ஓகே, தப்பு இல்ல, நான் ஒத்துக்கிறேன். அவர் சகோதரர் சொன்னது கரெக்ட். கம்ப்ளீட் கண்ட்ரோல் எடுத்துட்டாரு. எடப்பாடி பழனிசாமி வகுக்கிற வழியில் போகும். இப்ப திரு ஸ்டாலினுக்கு 2 விதமான பலகீனங்கள். ஒன்று, அவர் தன்னுடைய மகனை கொண்டு வருவதை எத்தனை அமைச்சர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், எத்தனை பேர் எதிர்ப்பார்கள் என்கிற பிரச்சனை உருவாகி இருக்கிறது. அப்படியா? யாருமே பொதுவெளியில சொல்லலையே இப்ப வரைக்கும். நாங்க கேஎன் நேரு யார்கிட்ட என்ன பேசினாருங்கிறதெல்லாம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. உங்க சோர்ஸ்ல சொல்றீங்க பேசியிருக்காங்கன்னு. எனக்கு தெரியவே தெரியாது. கேஎன் நேரு, அதே கேஎன் நேரு தான் சார் துணை முதலமைச்சராக உதயநிதி வரந்தா நாங்க வரவேற்கிறோம் நேத்து பேசியிருக்காரு. சார், அந்த திமுகவை பற்றி, தலைமையை பற்றி என்ன பேசினார் என்பது எல்லா யூடியூப்லையும் தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்குது. அவர் அந்த ஃபோன் பேச்சை யாரு? சூர்யா வெளியிட்டார். சூர்யா சிவா ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்க்கலன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது. நான் இல்லை, நீங்கள் பார்க்கல, நான் கண்ணை மூடிக்கிட்டேன்னா மூடிக்க, நான் உங்களை தப்பாக சொல்லலை. எனவே இந்த அடுத்து வருகிற இவர் தான் வெளிநாட்டுக்கு போகணும், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வேணும், இவர் இது முதலீடு கொண்டாடுறதுக்குன்னு சொல்கிறாரு. 100க்கு 100 திமுக காரர் இன்னைக்கு இருக்கிற இதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்டில் மிக மூத்தவர், தொடர்ந்து திமுகவை ஆதரிக்கிறவர் டாக்டர் காந்தராஜ் சொல்கிறாரு, நீங்கள் போகிற இடம் தப்பு, உங்கள் வியாதிக்கு அங்கே மருந்து கிடையாது இருக்குது. அவர் யாரும் மறுக்கலாது, அவர் சொன்னது இருக்குது. நீங்கள் அமெரிக்காவுக்கு போகக்கூடாது, உங்கள் வியாதிக்கு அமெரிக்காவில் மருந்து இல்லை. என்ன சார் ஏன் வேண்டாம்? உடல்நலத்தை பத்தி நான் எதையும் சொல்ல, வைத்தியம் பண்ணிக்க போறாருன்னு சொல்றேன். சொன்னதெல்லாம் சொல்லல. இல்ல தமிழ்மணி, நீங்க ஒரு மூத்த வழக்கறிஞர், அது வேண்டாம். நீங்க வந்து எப்பவுமே கண்ணியமா பேசக்கூடியவர் தான், அது விட்டுருங்க. வேண்டாங்க, அந்த ஏரியா வேண்டாம். அவர் கட்சி சார்ந்த செயல்பாடு விட்டுருங்க. முதலீடு என்று சொல்லிக் கொண்டு வைத்தியம் பார்க்க போகிறார். அதனால் நீங்க வழக்கறிஞர் அவரு போற இதுக்கு நன்றி விட்டுங்க.